ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2 கேட்டகரிஸில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து நம்ம எஸ்பிஓ வந்து நமக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க, ஒர்க் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீமாக பிரிச்சிருந்தாங்க. சேல்ஸ் டீம் வந்து கூப்பன் கோட் இன்வெஸ்ட் பண்ணி, கூப்பன் கோட் பை பண்ணி அது மூலமாக ஏர்னிங்ஸ் எடுக்கிறவங்க ஒரு டீம் சேல்ஸ் டீமாகவும், ப்ரமோஷன் டீம் அப்படின்றவங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைச்சலாக வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும். ஸோ 2 விதமாக டீம் பிரித்து சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு என்னென்ன கொஷின் அண்ட் ஆன்சர் கேட்பீங்க இல்லையா, என்னென்ன எப்படி டிடிஎஸ் பிடிக்கும், எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்றதெல்லாம் கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான சார்ட் தான் வந்து மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ அட்மின் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீமுக்கு 15% வந்து நீங்கள் விட்ரா பண்ணும்போது டிடெக்ட் ஆகி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதுவே ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து 30% டிடெக்ட் ஆகிட்டு தான் உங்கள் மீதி இருக்க அமௌண்ட் தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். எப்போ விட்ரா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 15,000 10,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ரொமோஷன் டீமுக்கு வந்து 2,500 3,000 அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த லிமிட் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் விட்ரா கொடுக்கணும், இந்த டேட்டு தான் விட்ரா கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ் இங்கே கிடையாது. ஸோ அந்த லிமிட், அதாவது அவங்க கொடுத்துருக்க மந்த்லி சேலரி எப்போ உங்களுக்கு ரீச் ஆகுதோ அப்போ நீங்கள் விட்ரால் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ்பிஐ சொல்லும் போது தான் விட்ரால் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் வந்து இங்கே வந்து கிடையாது. நீங்கள் விட்ரால் பண்ண அமௌண்ட் எப்போ உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விட்ரால் கொடுத்த 10 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 10 டேஸ்க்குள்ளே உங்கள் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இல்லை இன்னொரு கொஷின்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாமா, இல்லை வந்து பிளான் அப்கிரேடேஷன் அப்படின்ற கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. பிளான் அப்கிரேடேஷன்லாம் ஓல்டு பிளானோடய முடிஞ்சிச்சு. இந்த பிளானில் வந்து அப்கிரேட்லாம் கிடையாது. நீங்கள் இப்போ சூஸ் பண்ணுறது என்ன பிளானில் சூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது நீங்கள் ப்ரொமோஷனில் வரீங்களா, சேல்ஸில் வரீங்களா, அதில் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு அதுதான் இருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், தாவிக்கலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்தவித ஏற்பாடும் பண்ண முடியாது. இதில் 100% பிளான் அப்கிரேடேஷனும் கிடையாது, பிளான் சேஞ்சும் கிடையாது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒன்லி சேல்ஸ் டீமுக்கு மட்டும் வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன் டீமுக்கு அது கிடையாது. சேல்ஸ் டீமுக்கு உங்களுடைய ஒர்க்குடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாயினிங் வந்து 100% ஜாயினிங் கிடையாது. ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணால் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் கிளியராக அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது புரியலை அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக போய் பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டை பார்க்க மறக்காதீங்க. நோட்டீஸ் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.